வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எஸ்டி கிரிக்கெட் வித் மர்ஃபி சுனப்பனா லோக்கல் குட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுப்மன் கில்லோட சுப ஆரம்பமா ஆரம்பிக்க போற இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து பட்டூடி டிராஃபி அதோட ஃபர்ஸ்ட் டெஸ்டோட ப்ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இனிமேல் பாத்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சுப ஆரம்பம். நமக்கும் சுப்மன் கில் மாதிரி நமக்கும் இது ஒரு சுப ஆரம்பம். நம்மளோட ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டிருக்கோம். இனிமேல் தொடர்ந்து வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனால நீங்க என்ன பண்ணணும்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க கிரிக்கெட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணி அவங்களையும் இதை பார்க்க வைங்க. நீங்க கொடுக்க போற ஆதரவு தான் எங்களுக்கு இந்த சேனலை அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். நிறைய வீடியோஸ் உங்களுக்காக போடணும் அப்படின்னு சொல்லி எங்க பிளான்ல வச்சிருக்கோம். சோ உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பட்டிங் யூடியூபர்ஸா ஒரு சின்ன பசங்க நாங்க, எங்களை தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போய் எங்களையும் சந்தோஷப்படுத்துங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அதுக்காக தான் நாங்க கேட்கிறோம். அதே மாதிரி நாங்க இன்ஸ்டாகிராமோட பேஜையும் கீழே போடுறோம். அதையும் போய் பாருங்க. அதுல பாத்தீங்கன்னா போஸ்ட் வேணுமா போஸ்ட் இருக்கி, ரீல்ஸ் வேணுமா ரீல்ஸ் இருக்கி, ஷார்ட்ஸ் வேணுமா ஷார்ட்ஸ் இருக்குங்கிற மாதிரி எல்லாமே இனிமேல் வந்துகிட்டு இருக்க போது. இனிமேல் ஃபன், கலக்கல், என்ஜாய்மெண்ட் எல்லாமே இருக்கும். அதனால நீங்க இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணி அதுலயும் உங்க சப்போர்ட்டை காட்டுங்க. அதே மாதிரி யூடியூப்லயும் நீங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. என்ன தப்பு பண்ணாலும் அதை கமெண்ட்ஸா போடுங்க. நல்லா பண்ணாலும் கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்க கொடுக்க போற என்கரேஜ்மெண்ட் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து இந்த சேனல் இன்னும் டெவலப் பண்றதுக்கும் நாங்க டெவலப் ஆகுறதுக்கும் இனிமேல் புதுசா தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். சோ அதனால பண்ணுங்க. இப்படி வளவளன்னா பேசிட்டு இருக்க வேணாம். நம்ம ஸ்ட்ரெயிட்டா போவோம். என்ன நண்பா, ஆரம்பிப்போமா? 11 பேர் கிடைச்சாச்சு. டீம் ரெடி, மேட்ச் ஸ்டார்ட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டேய் என்ன இருக்கு? துண்டு போட்ட தேங்காய் பருப்பி மாதிரி ஒரு லுக். என்ன போசுது? ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி திருஷ்டி பாபா மாதிரி ஃபர்ஸ்ட் போஸ் இப்படி கொடுத்தீங்கன்னா விளங்குவா சேனலு. ஏல என்னடா போசுது? என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏல ஏய் கம்முனு தான் மர்ஃபி மண்டையா. 2021ல நியூசிலாந்து வின் பண்ணிட்டாங்க. 2023ல ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க. சரி 2025ல சொக்கர்னு சொல்லி சவுத் ஆப்பிரிக்காவும் வின் பண்ணிட்டாங்க. சரி 2027 சைக்கிளையாச்சும் வின் பண்ணும் பார்த்தா ஃபர்ஸ்ட் மேட்ச் யாரோட? இங்கிலாண்டோட. அது எங்க? இங்கிலாந்துல அவே சீரிஸ். அதுவும் பத்தாம ரோஹித்தும் விராட் வேற சீரிஸ்க்கு முன்னாடி ரிட்டையரும் ஆயிட்டானுங்க. இப்ப இருக்க டீம் ஃபுல்லா எல்லாமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் அப்பார்ட் ஃப்ரம் த ஜடேஜா. இதுல என்ன சந்தோஷமா இருக்க சொல்றேன். அதனால தலையில துண்டை போட்டு இப்படி உங்க முன்னாடி இப்படி உட்காந்துருக்கேன். சோதிக்காதீங்க என்ன. ஏன் இதே விராட்டும் ரோஹித்தும் இருக்கும்போது நம்ம இந்தியா வர்சஸ் நியூசிலாண்டு தோத்தோம். அப்புறம் ஹோம்லயே தோத்தோம். டபிள்யூடிசி பிஜிடியும் தோத்தோம். டபிள்யூடிசி ஃபைனலும் நம்ம போக முடியாம போச்சு. ஆனா கடைசியில் யார் ஃபைனல் ஜெயிச்சாங்க? சவுத் ஆப்பிரிக்கா தானே. அடிச்சது யாரு? நமக்கு கேப்டன் பவுமா தானே. ஸோ நம்ம அவங்க சரியில்லை இவங்க சரியில்லைன்னு நம்ம பார்க்காம ஃபர்ஸ்ட் நம்ம டீம் பெர்ஃபார்மன்ஸையும் அதை அனலைஸ் பண்ணுவோம். அதை ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். அதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கணும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. கரெக்டா சொன்ன கூட. அதாவது ரெண்டு பேரும் ஒரு பேயடி அடிச்சுக்குவாங்க நான் நினைச்சேன். ஆனா கடைசியில் தட்ஸ் மை பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேஷரா அப்படியே ஒரு இங்கிலீஷ் இது புலவர் மாதிரி ஒரு அழகா ஒன்று பேசிட்டு போயிட்டாங்க கூட. சரி, ஓகே, ஃபைன். இப்ப நம்ம இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து சீரிஸோட ப்ரிவியூ பார்க்க போறோம். பட்டூடி டிராஃபி. அதாவது பட்டூடி டிராஃபி அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த டிராஃபிங்கிற பேர்லயே எனக்கு ஒரு பெரிய சிக்கல் இருக்கு இந்த சீரீஸ்ல. முதல்ல பட்டோடி டிராஃபின்னாங்க, அப்புறம் டெண்டுல்கர் ஆண்டர்சன் டிராஃபின்னாங்க, அப்புறம் ஆண்டர்சன் டெண்டுல்கர் டிராஃபின்னாங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு பிஜிடி மாதிரி பார்டர் கவாஸ்கர் டிராஃபி மாதிரி இதுவும் ஒரு பெரிய லெகசி இனிமே கிரியேட் பண்ண போகுது இந்த பேர்ல அப்படிங்கிற மாதிரி பார்த்தா, கடைசியில போய் நம்ம டெண்டுல்கர் பாய் எனக்கு இதெல்லாம் வேணாம் சார், நீங்க இதெல்லாம் விட்டுருங்க, நான் இந்த இதுக்கெல்லாம் ஆசைப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்லி பட்டோடி டிராஃபில திரும்ப பேர் வந்துருச்சு. இதுக்கு பருத்தி பூட்ட பேசாம குணோண்டே இருந்திருக்கலாங்கிற கணக்கா அப்படியே ஆயிப்போச்சு நிலைமை. இப்ப கடைசியில பட்டோடி டிராஃபி தான் இருக்கா, இல்ல நான் ஸ்டூவர்ட் பிராடு, கெவின் பீட்டர்சன், நம்ம மைக்கேல் வாகு இவங்கெல்லாம் ஏதாச்சும் என் பேர்ல நீங்க டிராஃபி பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுருக்காங்களா? என்ன சூழ்நிலை இப்ப நிலைமை? அதே பேர் தானே, பேர் ஏதாவது மாத்திருக்காங்களா? ஏன்டா என் நிலைமை பார்த்து இப்ப பேரு முக்கியமா? டேய் சீரிஸ் என்ன ஆக போகுதுன்னு தெரியாம உட்காந்துட்டு இருக்கேன். இதுல சீரிஸ் பேர் இருந்தா என்ன, பேர் இல்லைன்னு நினைக்கிறேன்டா. டேய் சோதிக்காத நம்ம இருக்கோம். அதுக்குதான் நம்ம இருக்கோம். இந்த சீரீஸ் என்ன ஆக போகுது, ஈச் அண்ட் எவ்ரி டே நம்ம அதை பத்தி பேச போறோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ஹெட்டிங்லி லீட்ஸ் நடக்க போகுது. அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்குவாட பாத்துருவோம். ஸ்குவாட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கூனு ஸ்குவாட பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணு. அதை பத்தி நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. கண்டிப்பா ஓகேவா? ஓகேடா மத்தி. நம்ம இப்போ ஸ்குவாட பார்ப்போம். இந்தியா ஸ்குவாட் ஃபர்ஸ்ட். இந்தியா ஸ்குவாட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம புது கேப்டன் பிரின்ஸ் வந்திருக்காரு, சுப்மன் கில். அப்புறம் நம்ம வைஸ் கேப்டன் ஸ்பைடி ரிஷப் பண்ட் இருக்காரு. ஸோ இந்த அண்ட் ஆல்சோ சுட்டி குழந்தை நம்ம ஜெய்ஸ்வால் இருக்கான். அப்புறம் கிளாசி
ரோல்ஸ் ராய்ஸ் நம்ம சீக்கா சொல்ற மாதிரி கேஎல் ராகுல் இருக்காரு, அப்புறம் சாய் சுதர்ஷன், அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், நிதிஷ்குமார் ரெட்டி, அப்புறம் சார் ரவீந்திர ஜடேஜா, த்ரூர் ஜுரேல், வாஷிங்டன் சுந்தர், லார்ட் தக்கூர், அப்புறம் நம்ம யூஷுவல் பூம் பூம் பூம்ரா, அப்புறம் நம்ம டிஎஸ்பி சிராஜ், பிரசீத் கிருஷ்ணா, ஆகாஷ் தீப், ஹர்ஷ்தீப் சிங், அப்புறம் குல்தீப் யாதவ். இதுதான் நம்ம இந்தியா ஸ்குவாட். இப்போ நம்ம இங்கிலாந்து ஸ்குவாடும் நம்ம பார்க்கலாம். இங்கிலாந்து ஸ்குவாட் கேப்டன் நம்ம பென் ஸ்டோக்ஸ், அப்புறம் ஷொஹைப் பஷீர், ஜேக்கப் பெத்தல், ஹாரி ப்ரூக், பிரைடன் காஸ், சாம் குக், ஜாக் ராலி, பென் டக்கெட், ஜாமி ஓவர்டன், ஓலி பாப், ஜோ ரூட், அப்புறம் நம்ம வைஸ் விக்கெட் கீப்பர் ஜேமி ஸ்மித், ஜோஷ் ஸ்டார், கிறிஸ் வோக்ஸ். இதுதான் நம்மளோட டோட்டல் இந்தியா அண்ட் இங்கிலாண்டோட ஸ்குவாடு. ஸோ சுனா, இதுல இருந்து நீ பிளேயிங் லெவல் என்ன நினைக்கிற, உன்னோட ப்ரெடிக்ஷன் என்ன இருக்கலாம்? ஓகே, சோ இப்ப பிளேயிங் லெவல் சொல்லிடுவியா இல்ல துண்டு போட்டு உட்கார்ந்திருக்க போறியா சுனா? இருக்கட்டும் ஒரு நாள் இருக்கட்டும் மர்ஃபி, இருக்கட்டும். இல்ல துண்டு போட்டு ரொம்ப இதா இருக்கு. சொல்லு. சரி, சோ எனக்கு தெரிஞ்சு கூனன் மர்ஃபி ஓப்பனிங் வந்து சுட்டி குழந்தை ஜெய்ஸ்வால் இருப்பான் வித் எலாங் வித் கிளாசி ரோல்ஸ் ராய்ஸ் ராகுல். ஓகே, நம்பர் 3ல எனக்கு சாய் சுதர்ஷன் டெபியூட் கொடுக்க சான்ஸ் இருக்கு மோஸ்ட்லி. ஏன்னா சாய் சுதர்ஷன் ஆல்ரெடி அங்க கவுண்டி ஆடி இருக்கான். அது இல்லாம ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் பயஸ்ல ஐபிஎல் வந்து ஆரஞ்சு கேப் வேற. சோ அவனுக்கு தான் மோஸ்ட்லி சான்ஸ் கொடுப்பாங்க. கன்ஃபார்ம் செலக்ஷன் பா, கன்ஃபார்ம் செலக்ஷன். சோ இப்போ வந்து புதுசா ஒருத்தர் கோலியோட ஸ்பாட்டை வந்து நம்ம பிரின்ஸ் கில், சோ அவன் தான் எடுக்க போறான்னு நினைக்கிறேன். சோ கோலி என்ன பண்ணணும், இவ்வளவு 10 இயர்ஸா ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கா, இங்கிலாந்துல பண்ணணும். அதேதான் கில் வந்து நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்ல கில் அதான் பண்ணுவான் நம்புறோம். ஹோப்பிங் வந்து கோலி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகே, நம்பர் 3ல ஆஸ் யூசுவல் ஸ்பைடி பந்த். ஓகே, சோ 6ல சர் ஜட்டு நம்ம தல இருக்காரு. சோ 7ல வந்து நான் வந்து பேட்டிங் ஆல்ரவுண்டர் இல்ல பவுலிங் ஆல்ரவுண்டர் யாரோ ஒருத்தர் தான் நான் வைப்பேன் ஆக்சுவலி. சோ நிதிஷ்குமார் ரெட்டி ஆர் லார்ட் அப்துல் தாக்கூர். ஓகே, சோ 8ல வந்து நான் பும்ராவை போடுவேன். ஓகே, 9ல டிஎஸ்பி சார். ஓகே, 10ல வந்து பிரசித் கிருஷ்ணா, அவனுக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும் ஆக்சுவலி. ஓகே, 11ல வந்து ஐ வில் கோ வித் குல்தீப் யாதவ். ஓகே, he will be in my எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர். குல்தீப் யாதவ். ஆமா, ஏன்னா ஏன் சொல்றேன்னா இங்கிலாந்து வந்து ஸ்பின்னுக்கு கேஸ், சிம்பிளா சொல்ல போனா. சோ ஏர்லி லைக் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ்ல வேணா ஸ்பின் அசிஸ்டன்ட் இல்லாம இருக்கலாம். பட் ஆனா தேர்ட் அண்ட் ஃபோர்த் இன்னிங்ஸ்ல குல்தீப்போட ஸ்பின் அசிஸ்டன்ட் ரொம்ப முக்கியம். சோ என்ன பொறுத்தளவுக்கு பவுலர்ஸ் வின் யூ சாம்பியன்ஷிப்ஸ், பவுலர்ஸ் வின் யூ சீரிஸ். லாஸ்ட் சீரிஸ் எப்படி ஆஸ்திரேலியா ஜெயிச்சாங்க? பவுலர்ஸ் தான், அந்த மும்மூர்த்திகள் போலாண்ட், ஸ்டார்க், ஹேசல்வுட், கமின்ஸ், இந்த 4 பேர் பிளஸ் நேத்தன் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. சோ அதே தியரி தான் நான் இங்கிலாந்துக்கும் நான் எடுத்துட்டு வருவேன் இந்தியா கிட்ட. ஏன்னா நம்ம பேட்டிங் அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, டு பி ஆனஸ்ட், எல்லாமே இன்எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ். சோ பவுலர்ஸ் வச்சு எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுதுன்னு பாப்பேன் நான் ஆக்சுவலி இங்கிலாந்து. சோ இதுதான் என்னோட பிளேயிங் லெவல் ஃபார் இந்தியா. ஓகே, சோ கமிங் டு இங்கிலாந்து. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து ஓப்பனிங்ல கிராலி அண்ட் டக்கெட். சோ எவர் கன்சிஸ்டன்ட், ஏன்னா அவங்க நல்லா பண்ணிருக்காங்க ஆக்சுவலி. சோ நம்பர் 3ல போப். ஓகே, நம்பர் 4ல நம்ம ரூட் தல. ஓகே, 5ல வந்து குட்டி கோலின்னு அங்க சொல்லக்கூடிய ஹாரி ப்ரூக். ஓகே, நம்பர் 6ல வந்து ஸ்டோக்ஸ் பிளஸ் கேப்டன். ஓகே, நம்பர் 7 ஜேமி ஸ்மித். ஓகே, 8ல வந்து நான் ஒரு ஆல்ரவுண்டர் போவேன் ஆக்சுவலி, பிரைடன் கார்சன். அவன் பேட்டிங்கும் நல்லா ஆடுவான், பவுலிங்கும் நல்லா, ஐ திங்க் ஹி கேன் டெலிவர். பிகாஸ் இங்கிலாந்து வந்து நல்லா ஸ்விங் சீம் எல்லாம் இருக்கும் மோஸ்ட்லி. சோ அதனால அவனோட சீம் பவுலிங் வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 9ல வந்து கிறிஸ் வோக்ஸ், எவர் கன்சிஸ்டன்ட், பால் நல்லா ஏர்லியில ஸ்விங் பண்ணுவான். 10ல வந்து பஷீர் ஒரு ஆப்ஷனா எடுத்துப்பேன். 11ல வந்து ஜோஷ் டங். சோ இதுதான் என்னோட மோஸ்ட்லி ப்ராபபிள் 11ஆ இருக்கும் நம்புறேன். இதுதான் இந்தியாவும் இங்கிலாந்து சூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற மர்ஃபி? இது வந்து ஒரு ப்ராபபிள் 11, இந்தியாவும் இதுதான் சூஸ் பண்ணி நீ நம்புற அப்படின்னு சொல்ற, கரெக்டா? ஆமா. நான் கேக்குறவங்க கிட்ட சரி நம்ம வந்து லைனா வருவோம், ஏன்னா டக்குன்ட்டு அந்த பக்கம் போயிட்டு நல்லா இருக்காது. ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வருவோம். நீ சொல்றதுல ஃபர்ஸ்ட் நீ சொன்ன பத்தியா எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல் ஃபிக்ஸ்டு. நான் கேக்குறது அபிமன்யு ஈஸ்வரன் சொல்லிட்டு ஒரு பிளேயரை கொண்டு போனீங்களே, என்ன பண்றீங்க அவன்? அந்த மாதிரி ஒரு பிளேயரை கூட்டு போனீங்க, ஒருத்தர் ஒரு நல்ல பிளேயர், ஒரு டொமஸ்டிக்ல நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா, எனக்கு உண்மையே வருத்தம். ஏன்னா பிஜேடி கூட்டு போனீங்க, வாட்டர் பாய் உட்கார வச்சிட்டீங்க. என்ன தப்பு பண்ண அந்த பையன்? நல்ல சூப்பர் பிளேயர், ஓப்பனா சொல்லணும். அந்த பேட்ஸ்மேன் டொமஸ்டிக்ல அத்தனை ரெக்கார்ட்ஸ் பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு, அப்புறம் எதுக்குங்க டெஸ்ட் சீரீஸ்க்கு டொமஸ்டிக் வைக்கிறீங்க? டெஸ்ட் சீரீஸ் டீமுக்கு டொமஸ்டிக்னு பர்ஃபார்மன்ஸ் எடுக்கிறீங்க. நான் அதுக்காக சாய் சுதர்ஷனுக்கு அகைன்ஸ்டா பேச நினைச்சுக்கோங்க. சாய் சுதர்ஷன் இஸ் வெரி கிளாஸ் பிளேயர். உண்மையா சாய் சுதர்ஷன் டெபியூ பண்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான், அது எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா என்ன தப்பு பண்ண அபிமன்யு ஈஸ்வரன்? ஏதாச்சும் ஒரு நியாயமான ஒரு காரணம் இருக்கணும்ல, அவன் வந்து இந்த டீம்ல ஆடல அப்படின்னு சொல்றதுக்கு. அவனுக்கு என்ன ப்ராப்பரா ஒரு சான்ஸ் கொடுத்தோமா? கொடுக்கல. என்ன நம்ம பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவன மாதிரி ஒரு பிளேயர் நம்ம எடுத்துறோம், டீமுக்குள்ள வந்துடுறான், அது ஸ்குவாட்ல இருக்கான், ஆனா பிளேயிங் லெவன் ஆட மாட்டான். எல்லா மேட்சும் ஸ்குவாட்ல மட்டுமே இருக்கானே தவிர பிளேயிங் லெவன் கிடைக்கிறது இல்ல. கடைசியில பார்த்தா அந்த பையனுக்கு பர்ஃபார்மன்ஸே நம்ம வந்து அவனுக்கு சான்ஸே கொடுக்க போறது இல்ல. கடைசியில எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடறோம். இது இஸ் நாட் ரைட். ஏன்னா நீ இந்த ரீசெண்டா அபினவ் முகுந்தோட இன்டர்வியூ பாத்தியா? நம்ம முத்துவோட ஒரு இன்டர்வியூ போயிருப்பாரு. ஹி ஹஸ் டோல்ட் த பெயின் ஆஃப் டொமஸ்டிக் பிளேயர்ஸ்.
ஒரு ரொம்ப ஷார்ட் ஸ்பெல்ல அபினவ் முகுந்தலா ஒரு காலத்துல எப்பேற்பட்ட ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருந்தாரு. நல்ல ஃபியூச்சர் இருந்திருக்க வேண்டிய ஒரு ஆளு. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கமெண்ட்ரியே ரொம்ப ரெஸ்பான்சிபிளாவும் ரொம்ப சூப்பரா பேசக்கூடிய ஒரு ஆள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அபினவ் முகுந்த. அப்படிப்பட்ட ஒரு ஆள் அவரோட டொமஸ்டிக் கரியர் ஏன் அவ்வளவு சீக்கிரம் விட்டாரு அப்படின்னு சொல்லும் போது அதோட ஃபியூச்சர் பத்தி அவர் பேசியிருப்பாரு. ஐபிஎல் வந்து ஒரு பெரிய பிரான்சைஸ் கிரிக்கெட், பெரிய பிராண்ட், எல்லாமே நம்ம ஒத்துக்கலாம். பட் அந்த மோகத்தினால நிறைய யங் டொமஸ்டிக் டேலண்ட்ஸ்க்கு நம்ம சான்ஸ் கொடுக்காம சும்மா அவங்களை ஸ்குவாட் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க ஆடுவாங்க அவங்க ஆடுவாங்கன்னு சொல்லிட்டு பண்றது தப்பு. எனக்கு தெரிஞ்சு நீங்க அபிமன்யு ஈஸ்வரனுக்கு கொடுக்கணும். கொடுக்காம விட்டுருவீங்க. கன்ஃபார்ம் இந்த சான்ஸ் அவர் கொடுக்க போறது. ஏன்னா சுப்மன் கில் வந்து சாய் சுதர்சன் வந்து சுப்மன் கில்லுக்கு பெட்டு. கண்டிப்பா அவர் தான் டெபியூ பண்ண போறாரு. நோ, அதுல சந்தேகமே லேதண்டி. ஆனாலும் எனக்கு வந்து அபிமன்யு ஈஸ்வரன் இல்ல, அது உண்மையாவே எனக்கு வருத்தம்ப்பா. உண்மையா நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா வந்து அபிமன்யு ஈஸ்வரன் ஷுட் கெட் அ சான்ஸ். ஹி டிசர்வ்ஸ் அ சான்ஸ். அவர் வரணும். அதே மாதிரி நீ இன்னொன்னு சொன்ன, குல்தீப் யாதவ் எக்ஸ்ட்ராக்டர் பவுலர், நான் ஒத்துக்கிறேன். குல்தீப் யாதவ் நிச்சயமா டீம்ல ஆடலாமா? ஆடலாம், தப்பில்லை. ஆனா சத்தியமா இந்தியா 2 ஸ்பின்னர் தியரியோட ஃபாரின் கண்டிஷன்ல, அது இங்கிலாந்துல ஜென்மத்துக்கு ஆட போறது வாய்ப்பே இல்லை. ஸ்கோப்பே இல்ல இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து நல்லா WTC பழுத்த ஃபைனல்லே நம்ம தலைவர் அஸ்வினை கூட்டு போய் டக் அவுட்ல உட்கார வச்சு ஜடேஜா மட்டும் வச்சு நம்ம ஆடினவனுங்க. நம்ம எல்லாம் அதெல்லாம் பண்ணவே மாட்டோம். சைனா மேன் பவுலர் குல்தீப் யாதவ் கூட்டு போய் வாய்ப்பே லேது. என்ன பண்ண போறாங்கன்னு நான் சொல்றேன். டாப் 8 உனக்கு ஆசை இருக்கலாம், எனக்கு ஆசை இருக்கலாம். ஏதாவது பாயிண்ட் சொல்ல போறியா? சொல்லு சொல்லு. குல்தீப் யாதவ் ஆடலினா சீரீஸ் ஜெயிக்க மாட்டோம். ஓப்பனா சொல்லிட்டேன். நீ சொல்றது எனக்கு புரியுது கௌதம். இப்ப நானு நீ பிசிசில ஒண்ணும் கிடையாது இதை பத்தி பேசுறதுக்கு. என்ன விஷயம்னா கௌதம் கம்பீரவும் சுப்மன் கில், நம்ம சுப்மன் கில் எடுக்க கௌதம் கம்பீர் ஃபார்முலாவா இருக்கட்டும், இல்ல இந்தியாவோட பாஸ்ட் ரெக்கார்ட் ஃபார்முலாவா எடுத்துக்கோ. என்ன பண்ண போறாங்கன்னா நம்பர் 8 வரைக்கும் பேட்டிங் ஆடணும் அப்படின்னு தான் போறாங்க. சரியா? சோ நீ சொன்ன மாதிரி நிச்சயமா வந்து நீ சொன்ன ஆர்டர் எல்லாமே கரெக்ட். ஆனா என்ன பண்ணுவாங்க தெரியுமா இவங்க தலைவனுங்க? நிதிஷ்குமார் ரெட்டி, ஷார்துல் டாக்கர் 2 பேர்த்தையுமே கூட ஆட வைப்பாங்க 11ல. ஆட வச்சுட்டு 3 மெயின் பவுலர்ஸை கூட்டு போய் தான் ஆட வைக்க போறாங்க. ஜடேஜாவை தான் இவங்க ஸ்பின்னர்னு கன்சிடர் பண்ணுவாங்க. புரியுதா? பும்ரா, பிரசீத் கிருஷ்ணா, சிராஜ், டிஎஸ்பி, நம்ம டிஎஸ்பி தலைவன். இவனுங்க 3 பும்பும் பும்ராவும் போவாரு, பிரசீத் கிருஷ்ணா போவாரு, சிராஜ் போவாரு. பும்பும் பும்ரா வந்து 5 சீரீஸ் ஆட போறது கிடையாது, முன்னாடி டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவர் ஆடாத மீதி இருக்க பத்திய சீரீஸ் அதுதான் ஹர்ஷதீப் சிங் வரப்போறாரு. இப்படிதான் போகுது இவங்க ஸ்குவாடு. நம்ம யோசிக்கலாம் தம்பி, 8 வரைக்கும் பேட்டிங் ஆடணும்னு அவசியம் இல்லை. என்ன எல்லாம் கேட்டீங்கன்னா நான் வந்து நிச்சயமா நீ சாய் சுதர்சனோட கருண் நாயருக்கு நான் கொடுப்பேன் சான்ஸ். ஒரு டெபியூ கொடுக்கலாம். சாரி, டெபியூ இல்ல, அவர் ஆல்ரெடி ஆடி இருக்காரு. டெபியூன்னு சொல்லக்கூடாது, ஆல்ரெடி ஆடி இருக்காரு. அவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம். ஆனா நம்ம ஆளுங்க அதை பண்ண மாட்டாங்க. நம்ம ஆளுங்க எந்த வரைக்கும் கீழே வரைக்கும் நமக்கு வந்து பேட்டிங் அப்படி கலட்டி தள்ளணுங்கிற மாதிரி தான் போறாங்க. அதுதான் நடக்க போகுது. நம்மளும் பார்க்க தான் போறோம். இவங்க 2 பேத்தையும் ஆடுவாங்க. லாடி ஆடுவாங்க, நிதிஷ்குமார் ரெட்டி ஆடுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாரும் பவுலிங் கொடுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க கண்டிஷன் 8 வரைக்கும் பேட்டிங் ஆட போறாங்க, 5 பவுலர்ஸ் போட போறாங்க கான்செப்ட்ல தான் போவாங்களே தவிர அதுல யார் பவுலர்ஸ்ங்கிறது அவங்க கான்செப்ட்ல வரவே வராது. அதுதான் உண்மை, அதுதான் இதுவும் கூட. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இங்கிலாந்தோட டீமை எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இங்கிலாந்துல பாத்தீங்கன்னா நீ வந்து சொன்ன எல்லாத்துலயுமே எனக்கு பெரிய இதெல்லாம் சேஞ்சஸ் தான் கிடையாது. மேக்ஸிமம் அதான் ஆடுவாங்க. ஆனா பிரையன் கார்சன் ஆடுவேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு பதிலாக என்கிட்ட கேட்டேன், நான் வந்து குக் ஆடுவேன். பிகாஸ் குக்கு வந்து நல்ல ஸ்விங் பவுலர், ரிலையபிள் ஸ்விங் பவுலர். சரியா? ரீசெண்டா ஆடின எல்லா மேட்சுமே நல்லா போட்டிருக்கான். அவன் இந்தியாவை ஜிம்பாவே சீரீஸ்ல டெபியூ பண்ணியிருக்கான். ஸோ நல்ல பவுலர் அவன். ஸோ அவனை ரிலையபிளா அந்த ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருப்பான், ஒரு நல்ல அடிஷனா இருப்பான். அப்படிங்கிறனால நான் வந்து கார்ஸுக்கு பதிலா குக்குக்கு போறேன். அது மட்டும் தான் என்னோட சேஞ்சஸ். சொல்லு 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 சொல்லு. அதான் கிறிஸ் வோக்ஸ் இருக்கான்ல ஸ்விங் பவுலருக்கு ஏர்லில, எதுக்கு மறுபடியும் இன்னொரு ஸ்விங் பவுலர்? நம்மள மாதிரி அவங்க பேட் பால் தீரி அப்ரோச்ல போறாங்க தலைவா. அவங்க நம்மள மாதிரிலாம் யோசிக்க மாட்டாங்க. நம்மள 8 வரைக்கும் 9 வரைக்கும் பேட்டிங் ஆடலாம் போக மாட்டாங்க. அவங்க வந்து தெளிவா இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ரிலையபிளான பவுலர்ஸ் வேணும். இப்போ இப்ப நம்ம டீம் எடுத்துக்கோ. முகமது சிராஜ் வந்து நல்ல பிளேயர், சூப்பர் பிளேயர். ஆனா எல்லா மேட்சும் டெலிவர் பண்ண முடியுமான்னு தெரியாது. ரிதம்ல இருந்தாதான் முகமது சிராஜ் இஸ் பெஸ்ட். ரிதம் மிஸ் ஆனா முகமது சிராஜ் மாதிரி ஒருத்தரால லீக் பண்ணவே முடியாது ரன்ஸை. ஹி இஸ் a வெரி குட் பிளேயர், வெரி டேலண்டட் பிளேயர். ஆனா அவர் ரிதம்ல இருக்கணும். பும்ராவை மட்டும் நம்ம கொண்டு போய் ஒரு ஸ்கேப் கோட் மாதிரி அங்க ஆட வைக்க முடியாது. பும்ரா பர்ஃபார்ம் பண்ணா இந்தியா பொழைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. நான் இல்லைன்னு சொல்ல. ஆனா அவருக்கு சப்போர்ட் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணும். இப்ப பும்ரா நல்லா போடுறாருன்னா அவங்க ஓவர் பார்த்தாலும் மீதி ஓவர்ஸ்ல விக்கெட் விழும். அப்ப சிராஜ் ரிதம்ல இருந்தா, பிரசீத் கிருஷ்ணா ரிதம்ல இருந்தா, இன்னொரு ரிலையபிள் பவுலர் நமக்கு இருந்தா ரிதம்ல அந்த விக்கெட்ஸ் விழும், நல்லா போகும். அது வந்து கண்டிஷன்ஸ்க்கு அப்படி போலாம். சரிங்களா? ஆனா நம்ம ஆளுங்க அதை பண்ண மாட்டாங்க. நம்ம 8 வரைக்கும் போக போறோம். அதுதான் உண்மை. ஷர்துல் டாக்கூருமே விக்கெட் டேக்கிங் நேக் இருக்கக்கூடிய இருந்தாலும் ரன்ஸ் லீக் ஆகும்.
அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். லன்ஸ் லீக் பண்ணுவாரு, நிச்சயமா பண்ணுவாரு. அது சர்துல் தாக்கூரோட டாக்டிக்ஸே அப்படிதான். அதை நம்ம மாத்தவே முடியாது. அவரோட ஸ்டைல் அதுதான். நம்ம அதை வந்து குறை சொல்றதுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. சர்துல் தாக்கூர் லார்டு வந்து அதை பண்ணுவாரு. நம்ம வந்து அதை வந்து இதுதான் பண்ணிட்டு இருக்க முடியுமே தவிர நம்ம இதுல வந்து பெருசா இது பண்ண முடியாது. சோ அதை விட நிதிஷ்குமார் ரெட்டி அவரையும் ஒரு பவுலராக தான் கொண்டு போக போறாங்க. நிதிஷ்குமார் ரெட்டி ஐபிஎல்லையும் போடல, இப்ப அங்கதான் போய் போட போறாரு. ரெட் பால் கிரிக்கெட் ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப ஒரு இது போட போறாரு. சோ நமக்கு தெரியாது எப்படி நிதிஷ்குமார் ரெட்டி அங்க பர்ஃபார்ம் பண்ண போறாரு. அவருக்கு கிட்டத்தட்ட இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆட போறாரு. சோ தெரியாது. சோ இந்த மாதிரி நிறைய ரிலையபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கறதுனால நீ நம்ம சொல்லலாம் இவரை வச்சு ஆடலாம், அவரை வச்சு ஆடலாம், அவரை கொண்டு வரலாம், இவரை கொண்டு வரலாம்னு நம்ம பேசிக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா இந்தியா வில் கோ ஃபார், நான் சொன்ன மாதிரிதான். அது ஒத்துக்கிறியா இல்லப்பா அப்பெல்லாம் கிடையாது. இந்தியா வந்து இன்னைக்கு பாரு திருப்ப போறாங்க மட்டும் பார்மா பிரிச்சு வைக்க போறோங்கிற மாதிரி மாத்துவாங்களா? நீயே சொல்லு. பிரிச்சு வைக்கணும் குல்தீப் யாதவ் இருக்கணும். நான் மறுபடியும் அதான் சொல்றேன். நடக்காது, வாய்ப்பே இல்லை, சான்ஸே இல்லை. அருண் நாயருக்கு டெபியூ கிடைக்கலாம், அபிமன்யு ஈஸ்வரன் கூட டெபியூ கிடைச்சிடலாம். சரியா, ஒரு புண்ணியத்துல நீ நினைக்கிற குல்தீப் யாதவ் வந்து இந்த டீம்ல 2 ஸ்பின்னர் ஆட போறாங்கிறது ஹெவிலி இது நடந்துச்சுன்னா ரொம்ப 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 சந்தோஷம். பார்க்கலாம். லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அப்போ மோஸ்ட்லி உன்னோட ஸ்குவாட்ல வந்து நீ ஈஸ்வரனையும் லார்ட் டக்கர் தான் ஃபோக்கஸ் பண்ண போறியா? ஈஸ்வரனா ஆட மாட்டாங்க. அதனால என் ஆசையை நான் சொல்லிக்கிறேன். ஈஸ்வரனா கண்டிப்பா ஆட வைக்க போறது கிடையாது. இவங்க வந்து அவர் வாட்டர் பாய் யூஸ் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. அவரு கருணை இவங்களுக்கு இந்த டொமஸ்டிக்ங்கிற அந்த விஷயமே போயிடுச்சு. இவங்க எல்லாம் ஐபிஎல் பிரான்சைஸை பார்த்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாய் சோஷன் கவுண்டி ஆடி இருக்காரு, அதனால எந்த டவுட்டுமே சாய் சோஷன் டெபியூ கிடைக்கணும் நானும் ஆசைப்படுறேன். ஏன்னா அந்த ஹி டிசர்வ்ஸ் இட். உண்மையாவே நான் சொல்றேன், ஒரு தமிழ் பிளேயர் வந்து இவ்வளவு தூரம் வராது. ஐ சீரியஸ்லி சே ஹி டிசர்வ்ஸ் இட். தப்பு இல்ல. ஆனா அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி பிளேயர் எல்லாம் பாவங்க. அப்ப டொமஸ்டிக் கிரிக்கெட் யாருமே ஆட மாட்டாங்க இப்படி பண்ணா. ஏன்னா இப்பவே டொமஸ்டிக் கிரிக்கெட் நிறைய பேர் போக்கஸ் பண்றது கிடையாது. ரெட் பால் கிரிக்கெட் வந்து ஏற்கனவே நம்ம வந்து இந்த வேர்ஜ் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் பேசிட்டு இருக்கும் போது எல்லாரும் ஐபிஎல் நோக்கி ஃபாஸ்ட் ஹிட்டிங்கா போயிருவாங்களே தவிர இந்த கிளாசி ஷாட்ஸ் ஆடுறது, டிஃபென்ஸ் ஆடுறது, இந்த மாதிரி விஷயங்கள் இல்லாம போயிடும். அந்த கிளாசிக்கல் கிரிக்கெட்டுங்கிற ஒரு கொட்டேஷன் இல்லாம போயிடும். அதனாலதான் சொல்றேன், அபிமன்யு ஈஸ்வரன் மாதிரி பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும். நீங்க வந்து ஒரு ஓடிஐ டீம்ல, T20 டீம்ல அபிமன்யு ஈஸ்வரன் சான்ஸ் கொடுங்கன்னு சொல்ல. டெஸ்ட் டீம்ல எடுக்கிறீங்களா ஸ்குவாட்ல, அவங்க கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குதானே எடுக்கிறீங்க. டொமஸ்டிக்ல பர்ஃபார்ம் பண்றா எடுக்கிறீங்களா, அவனுக்கு சான்ஸ் கொடுங்க தான் நான் கேட்கறேன். பிளேயிங் லெவல் ஆட வைங்க, ஆட பாருங்க, ஆட பார்க்கட்டும். ஒரு 2-3 மேட்ச் கொடுங்க. இப்போ இன்னொன்னு நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்னொன்னு பிரச்சனை இதுல இருக்கு. நான் ஆக்சுவலா ரொம்ப இழுத்துட்டு போறேன், பட் இருந்தாலும் இதை மென்ஷன் பண்ணிடலாம். இந்தியா இப்போ இந்த சீரீஸ் ஆட போது எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். இவங்களை ஃபாஸ்டா ஜட்ஜ் பண்ணிடக்கூடாதுங்கிறது மட்டும் தான் என்னோட பயம். ஏன்னா இவங்க புதுசா ஆட போறாங்க. இப்ப சாய் சோஷனா இருக்கட்டும், சுப்மன் கில்க்கு வந்து சேனா கரிசி ரெக்கார்ட் கிடையாது. KL ராகுல் அந்த மாதிரி பிளேயர்ஸ் தவிர மற்ற யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. இவங்களோட ஒரு சீரீஸை வச்சு இவங்க இவ்வளவுதான் சொல்லி டிசைட் பண்ணிடக்கூடாது. இவங்களுக்கு ஒரு லாங்கர் ரன் கொடுக்கணுங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். நிச்சயமா உங்களுக்கு கொடுக்கணும். அது சுப்மன் கில் கேப்டன்சிலேயே இருக்கட்டும், இல்ல சாய் சோஷன் ரன் எல்லாமே நான் சொல்றேன். கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு லாங்கர் ரன் கொடுக்கணும். அப்பதான் அவங்க பொட்டன்ஷியல் என்ன நமக்கு தெரியும். உடனே ஒரு சீரீஸை வச்சு இல்லப்பா இவங்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கிள்ளுக்கீரை மாதிரி போட்டக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய இதா நான் சொல்றேன். இதெல்லாம் நம்ம பேசிக்கலாம். ஆனா என்ன நடக்க போகுதுங்கிறது ஊருக்கே தெரிஞ்சதுதான். பட் இது மாதிரி இந்த மாதிரி இது பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். கண்டிப்பாடா, உன்னோட பாயிண்ட் வந்து வேலிடான பாயிண்ட் இது. அப்புறம் சொன்னா உன்னோட நம்ம பிச் கண்டிஷனும் வெதர் ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கலாமா? இந்தியா அண்ட் இங்கிலாந்து வந்து இந்த பர்டிகுலர் பிச்சில் எப்படி ஆடி இருக்காங்க, அதோட டீடைல்ஸ் அண்ட் ஸ்டாட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் டீடைலா பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் அந்த துண்டை ஃபர்ஸ்ட் தலையில இருந்து எடுறா, அதை வச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு நீ துண்டு எடுக்காத. அந்த துண்டை வச்சுதான் ஒரு பெரிய இதே பண்ணும். நீ வெயிட் பண்ணு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் வச்சிருக்கேன்பா. நீ ஒன்னும் எடுக்காது. சர்ப்ரைஸ் இருக்கு. நீ துண்டை மட்டும் போடு, சும்மா இருக்கும்னு துண்டை நீ அப்படியே வையே. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் நான் வச்சிருக்கேன். நீ என்ன பார்த்து மிரள போற. நீ பாரு, அப்படியே மட்டும் வெயி, கழட்டிடாரு. அப்படியே இருக்கணும். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. பார் வெயிட் சர்ப்ரைஸ் இருக்கு. சரியா? பாரு மிரள போறீங்க எல்லாரும். அட போங்கடா, பிச் கண்டிஷன் டாஸ் பத்தி பாப்பமான்னு சொல்றானே தவிர ஒன்னும் சொல்ல மாட்டேங்க. சொல்லுப்பா, கேட்க முடியும். சரி, ஓகே. சோ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் வந்து லீட்ஸ்ல, ஓகே, ஹெட்டிங்லி லீட்ஸ்ல தான் நடக்குது. சோ லீட்ஸ் பிட்ச் பாத்தீங்கன்னா, ஓகே, சோ பிட்ச் வில் ஆஃபர் a even bounce, ஓகே. சோ பேட்டர்ஸ்க்கும் நல்லா இருக்கும், பவுலர்ஸ்க்கும் நல்லா இருக்கும் ஆக்சுவலி, ஓகே. சோ பவுலர்ஸ் தான் இந்த பிட்ச் பெனிஃபிட்டா இருக்கும். சோ பவுலர்ஸ் வந்து நல்லா சீம்ல,
குட் லென்த்ல பிச் பண்ணாங்கன்னா நல்லா நெஞ்சுக்கு நல்லா ஃபேஸுக்கு வரும். ஆக்சுவலி இந்த ஷார்ட் லென்த்ல போறதுக்கு பதிலாக நார்மல் குட் லென்த்ல போட்டாலே நல்லா பால் பவுன்ஸா வரும். ஓகே, ஸோ நல்லா பிச்லயும் நல்லா ஃபாஸ்டாகவும் இருக்கும். நார்மலா 130ல போட்டா கூட ஒரு 135 136ல வர அளவுக்கு பால் ஸ்கிட் ஆகி நல்லா வரும், ஃபாஸ்டா வரும் நல்லா. ஓகே, நல்லா சீமிங்கும் இருக்கும். ஸோ அதனால எந்த டீம் டாஸ் வின் பண்றாங்களோ ஓகே, ஸோ பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான் எடுப்பாங்க மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஏன் சொல்றேன்னா, ஸோ பிச்சு போக போக டிட்டீரியேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ என்ன பண்ணுவாங்க, டீம் டாஸ் வின் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணுனா ஸோ ஹையஸ்ட் ரன் லைக் ஒரு அரௌண்ட் 300 350 400 அந்த ரேஞ்ச் போஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா ஸோ ஆப்போனண்ட்டுக்கு ப்ரெஷர் ஆயிரும். ஓகே, ஸோ இவ்வளவு ஸ்கோர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லியே பிச்சு போக போக டிட்டீரியேட் ஆயிரும் சொன்னால. ஸோ அப்போ வந்து செகண்ட் இன்னிங்ஸ் தேர்ட் இன்னிங்ஸ்ல போக போக ரன்ஸ் கம்மியாயிட்டே தான் வரும். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல இருந்த அளவுக்கு பேட்டிங் செகண்ட் இன்னிங்ஸ் தேர்ட் இன்னிங்ஸ்ல வர சான்ஸ் இல்லை. ஸோ எந்த டீம் டாஸ் வின் பண்றாங்களோ அவங்க வந்து பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ கமிங் டு த பிச். ஓகே, லீட்ஸ் பத்தி பார்த்தா ஓகே, ஹையஸ்ட் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 653 ஃபார் 4 ஆஸ்திரேலியா வர்சஸ் இங்கிலாந்து இன் 1993. ரொம்ப பின்னாடி பழங்கால மேட்ச். ஓகே, ஆமா. ஸோ லோ ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 61 ஆல் அவுட் வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து 2000ல. ஓகே, ஒரு 25 இயர்ஸ் பேக். ஓகே, ஸோ இந்த கிரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா டோட்டலா 84 டெஸ்ட் மேட்ச் நடந்திருக்கு. ஓகே, அதுல வந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா 298 ஸ்கோர், அதான் ஆவரேஜ் ஸ்கோர். ஸோ எந்த டீம் வந்து ஸோ இது ஆவரேஜ் ஸ்கோர் வந்து வின்னிங் ஸ்கோர்னு சொல்ல முடியாது. ஓகே, ஸோ +50 -50. ஓகே, தட்ஸ் த மீன் ஸ்கோர் ஆக்சுவலி. ஸோ ஆவரேஜ் ஸ்கோர்ல இருந்து +50, ஆவரேஜ் ஸ்கோர்ல இருந்து -50. ஓகே, ஸோ இப்போ 298னா 350 அடிக்கணும் ஆக்சுவலி. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அடிச்சா சேஃபஸ்ட் சைடு. இதே வந்து 298 இருக்குல்ல, ஸோ அதுல இருந்து 250 வந்தா 250 அது கீழே போனா மேட்ச் தோக்க ரொம்ப சான்ஸ் இருக்கு. ஸோ 250ல இருந்து 298 வந்து ஓகே 50-50 சொல்லலாம். பட் 350 அடிச்சிட்டோம்னா சேஃபர் சைடு. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 291. ஸோ அப்படியே கொஞ்சம் கம்மியாகும், 10 ரன் 20 ரன் கம்மியாகும். ஓகேவா? ஸோ தேர்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா 239. பாத்தியா இவ்வளவு டிஃபரன்ஸ்? பாத்தியா ரன்ஸ்க்கும் 60 ரன்ஸ் டிஃபரன்ஸ் வருது. ஃபோர்த் இன்னிங்ஸ் பாரு 165, டிராஸ்டிக்கா டவுன், ஒரு 150 ரன்ஸ் டிஃபரன்ஸ். ஸோ இதனாலதான் நான் சொல்றேன் குல்தீப் யாதவ் இருந்தா தேர்ட் இன்னிங்ஸ்ல ஃபோர்த் இன்னிங்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருப்பான். ஓகே, சோ அதனால கம்பீர் பாய்ங்களா, கம்பீர் பாய் இதை கேட்டு இருந்தாருன்னா அவர் கொஞ்சம் சொல்லிடுங்க. இந்த மாதிரி எங்க சூனாப்பனா வந்து நீங்க குல்தீப் ஆட வச்சே ஆகணும்னு ஒத்த காலம் நிக்கிறாரு. அவர் வந்து கண்டிஷன்ஸோட உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோ கம்பீர் பாய் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உடனடியாக நீங்க இதை சேஞ்ச் பண்ணணும்னு நாங்க தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறோம். நீ சொல்லு சோனா. ஆமா, சோ சிம்பிளா நான் முடிக்கிறேன். சோ டாஸ் வின் பேட் ஃபர்ஸ்ட். தேங்க்ஸ் சுனா, ஒரு பிச் கண்டிஷனும் இந்த டீடைல்ஸ்ல சொன்னது. கண்டிப்பா உன்னோட கோரிக்கை வந்து கம்பீர் பாய் ஏத்துப்பாருன்னு நினைக்கிறேன். வாய்ப்பு இருக்கு, கம்பீர் பாய் வந்து சூனா சொல்லா கேட்க வாய்ப்பு இருக்கு. கம்பீர் பாய்க்கு வீடியோ போகட்டும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரெக்கார்ட்ஸ் பார்ப்போம். லாஸ்ட் 10 இயர்ஸ் ரெக்கார்ட்ஸ் வந்து லீட்ஸ்ல எப்படி இருந்திருக்கு, யார் அதிகமா அடிச்சிருக்காங்க, யார் அதிகமா விக்கெட் டேக்கிங் பண்ணிருக்காங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல. சோ அதிகமான ரன்ஸ் பாத்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் தான் இதுல டோட்டல் மோஸ்ட் ரன்ஸ் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட்ல வந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மோஸ்ட் விக்கெட் டேக்கிங் வந்து பாத்தீங்கன்னா நியூசிலாண்டோட போல்ட் 10 போல்ட் தான் மோஸ்ட் விக்கெட் டேக்கிங் இந்த பர்டிகுலர் கிரவுண்ட். அப்புறம் நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு ரெக்கார்ட்ஸ்ல லாஸ்ட் 10 இயர்ஸா இந்த பர்டிகுலர் பிட்ச்ல வந்து நம்ம ஆடினதே இல்லை. ஸோ இந்த ஸ்டாட்ஸோ ரிகார்டிங் டீடைல்ஸ் வந்து பெருசா எதுவும் இல்லை. ஸோ இட் வில் பி அ கிரேட் சேலஞ்ச் ஃபார் இந்தியா ஆக்சுவலி. ஆனால் it will be good for England, but for us it will be a challenge. But let's see what's going to happen. Yeah. Okay. ஏதோ சோனா பண்ண இன்டர்ப்ரா குட். இந்தியா ஆடினதே இல்லையா ஹெட்டிங்ல? லாஸ்ட் 10 இயர்ஸா ஆடினது இல்ல. பாஸ்ட் டிக்கெட் ஆடல ஆக்சுவலி. யா. ஓஹோ, அப்ப இந்தியாக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த சீரிஸ் முடிக்க துண்டை போட்டு தான் உட்கார போறேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதாவது நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவ பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ராபபிள் மேட்சப்ஸ் நான் கன்சிடர் பண்றது இந்த சீரீஸ்ல, அதாவது இந்த சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தா இந்த ஹெட்டிங்லி, லீட்ஸ், லாட்ஸ் எல்லாம் இருக்கட்டும் எப்போம். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சீட் கோட் ஜஸ்பிரீத் பும்ரா. நீ வந்து எவ்வளவு பெரிய பிஸ்தா பேட்ஸ்மேனா இருக்கலாம், அவர் கிட்ட மோதணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி தெம்புக்கு இருக்கணும். பும்ரா பர்ஃபார்ம் பண்ணா இந்தியா பர்ஃபார்ம் பண்ணும், இந்தியன் பவுலிங் டிபார்ட்மெண்ட் பர்ஃபார்ம் பண்ணும். சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ரவீந்திர ஜடேஜா, எத்தனை பவுலர்ஸ் நீ கூட்டுவா, சர்துல் டாக்கூர், ரிஜிஷ் குமார் ரெட்டி, ஏன் நீ சொன்ன குல்தீப் யாதவ் கூட கூட்டுவா, பிரச்சனை கிடையாது. இவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது பும்ரா கையில தான் இருக்கு. அவர் எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாரு இந்த கேம்ங்கிறத பொறுத்துதான். சரியா? ஏன் நான் சொல்றேன்னா, பும்ராவை வந்து ஃபேஸ் பண்ண பயப்படுவாங்க அப்படிங்கிறது ஒரு த்ரெட்டு பும்ரா. சரிங்களா? பும்ரா வந்து அப்படி ஒரு த்ரெட்டுவான ஒரு பவுலர்.
ஓகே, கண்டிப்பா. சோ அவரோட ஃபேக்டர் இஸ் கோயிங் டு பி a crucial factor in the series, especially with the top order batsmen of England. எப்படி அவர் எடுக்க போறாரு? பும்ரா வர்சஸ் இங்கிலாந்து டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் ஒரு பெரிய மேட்சப்பா இருக்கும். அவர் எப்படி அந்த பேச இது பண்ண போறாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதாவது அது பும்ரா, நம்ம டிஎஸ்பி, பிரசீர் இவங்க எல்லாம் எப்படி டேக் ஓவர் பண்ணாலும் பும்ராவோட ஃபேக்டர் இஸ் a வெரி வெரி crucial ஃபேக்டர் அப்படிங்கிறது நம்ம சொல்லலாம். நீ சொன்னது ஸ்பின்னர்ஸ்க்காக ஒரு இது சொல்ல, நீ சொன்ன மாதிரி போப்பு அண்ட் ரூட் இவங்களை தவிர மற்றவங்க ஸ்பின்னுக்கு கேஸ். உண்மை, நானே அதை ஒத்துக்கிறேன். அவன் ரூட்டு தலை மட்டும்தான் எனக்கு தெரிஞ்ச ஸ்பின்ன பர்ஃபெக்டா ஆடக்கூடிய பேர். போப்போ ஆடுவாரு, டவுட் இல்ல. அவரை தவிர ஒருத்தரும் ஆட மாட்டான். ஆக்சுவலா சொல்ல போனா இங்கிலாந்து வந்து கேஸ், பூட்ட கேஸ், மாப்பிள்ளை இவங்க பூட்ட கேஸ் ஸ்பின்னுக்குங்கிற மாதிரியான ஒரு டீம் தான் இங்கிலாந்து, டவுட்டே இல்லை. ஆனா குல்தீப் யாதவ ஆட வைப்பாங்களா அப்படிங்கிறது காட் நோஸ், நமக்கு தெரியாது. ஸ்விங்கிங் கண்டிஷன்ஸ், ஸ்பின் கண்டிஷன்ஸ் இல்ல. நம்ம தலைவனுங்க 2 ஸ்பின்னரோட எல்லாம் போவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அப்படிங்கிறப்போ நம்ம வந்து பார்க்கணும். அதே மாதிரி நான் மீண்டும் சொன்ன மாதிரிதான் 5 சீரீஸுமே பும்ரா ஆட போறது கிடையாது. நம்ம சீட் கோடுன்னு சொன்ன அதே நேரம் 5 சீரீஸ் ஆட போறது கிடையாது. அப்படிங்கிறப்போ இதுல நம்ம வந்து ஹர்ஷதீப் சிங், பிரசீத் கிருஷ்ணா இந்த மாதிரி மெயின் பவுலர்ஸை தாண்டி இந்த நிதிஷ்குமார் ரெட்டி ஆர் ஷர்துல் டாக்கூர் இவங்க 2 பேர்த்து கொடுக்கணும் இந்த சீரீஸ்ல நிச்சயமா. போத் பேட் அண்ட் பால் ஒரு கான்ட்ரிபியூஷன். நான் சொல்றது பெரிய இன்னிங்ஸோ பெரிய ஃபைஃபர் அப்படிலாம் தேவையில்லை. ஒரு கான்ட்ரிபியூஷன் வேணும். ஒரு கான்ட்ரிபியூஷன், ஒரு விக்கெட்ஸ்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் அவங்க கொடுக்கணும். இப்ப ஷர்துல் டாக்கூர் நோன் ஃபார் விக்கெட் டேக்கிங் நேக்குங்கிறப்போ அந்த சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன்ஸ் டீமுக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணும், அது பெரிய லெவல்ல இம்பாக்ட் பண்ணும் இந்த சீரீஸ்ல. அப்படிங்கறதா என்னுடைய அபிப்பிராயம் இந்த இதுல பொறுத்த வரைக்கும். சோ நம்ம இப்பெல்லாம் பார்த்தோம், இப்ப இந்தியாவோட மேட்சப்ஸ் எல்லாம் நான் பார்த்தேன், இதெல்லாம் சொன்னோம். இப்ப கிட்டத்தட்ட பார்த்தா இதெல்லாம் சொல்றதை வச்சு பார்க்கும் போது இங்கிலாந்து தான் ஜெயிக்க போகுதுங்கிற மாதிரிதான் சொல்லணும். ஆனா நான் அப்படி சொல்ல மாட்டேன். நீங்க அப்படி நினைக்கலாம், நீங்க அப்படிதான் சொல்லுவேன் நீங்க எதிர்பார்ப்பீங்க. ஆனா நான் பண்ண மாட்டேன் அந்த மாதிரிதான். ஏன்னா இங்கிலாந்து கிட்ட இருக்கக்கூடிய ஒரு ப்ராபபிள் வீக்னஸ் அவங்களுடைய பேஸ்பால் தியரி அப்படிங்கிறது அப்ரோச். ஜோ ரூட் தவிர எனக்கு தெரிஞ்ச ஒருத்தம் கூட அங்க நின்று ஆட போறது கிடையாது. கட்டேந்திரமான சுத்த போறானுங்க, கடன்னு சுத்தி சுத்தி அடிக்க போறாங்க. அப்படிதான் எனக்கு தோணுது. மேபி பென் ஸ்டோக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர், ஹீ கேன் ஸ்டாண்ட், ஒத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்ச மற்றவங்க எல்லாம் நிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அவங்க கண்டிப்பா பேஸ்பால் தியரி அப்ரோச் தான் ஃபாலோ பண்ண போறாங்க. அண்ட் இந்தியா அண்ட் அண்டர்டாக் டீம், இது வந்து ஒரு எஸ்டாப்ளிஷ்டு டீம் கிடையவே கிடையாது. ஒரு அண்டர்டாக் டீம் தான். அது எஸ்பெஷலி பேட்டிங் சுத்தமா ஒரு அண்டர்டாகா தான் ஒரு டீமா தான் போறாங்க. இங்கிலாந்து வந்து நிச்சயமா நம்மளை அப்ரோச் பண்ற விதமும் அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு அப்ரோச்சோட போறாங்களா அப்படிங்கிறது தெரியாது. அதே மாதிரி இந்த இந்தியன் டீம் மேல இந்தியன் ஃபேன்ஸ்க்கே ஹை ஹோப்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஃபேக்டர். நீ டிக்கெட் சேல்ஸ்ல பாத்தீங்கன்னாலே தெரியும், ரொம்ப டிராஸ்டிக். அதாவது இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய ஆஷஸ் சீரீஸ்க்கான ப்ரீ சேல் டிக்கெட்டிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இந்த சீரீஸ்க்கு கம்மியாகவும் இருக்குங்கிறது மாதிரி ட்ரெண்ட்ஸே போயிட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ இந்த டீம் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் இல்லாம இந்த டீம் வந்து ஃபிளரிஷ் ஆகணும் அப்படின்னு சொன்னா எப்படி விராட் கோலி, ரோஹித் சர்மா மாதிரி இந்த சூப்பர் ஸ்டார் ஃபிகர்ஸ் வரணும், இந்த டீம்ல இருந்து எமர்ஜ் ஆகணும். நம்ம டீமா ஹோலிஸ்டிக்கா பெர்ஃபார்ம் பண்ணதை விட இந்த இது வந்து டேக் அவேஸ் நிச்சயமா வரணும். அப்படிங்கிறப்போ அது நிச்சயமா கம்பீருக்கும் சரி சுப்மன் கில்க்கும் சரி தெரியும். கொஞ்சம் லைட்டா சொதப்பினா கூட வச்சு செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு தெரியும். கம்பீரோட கோச்சிங்கும் சரி சுப்மன் கில் கேப்டன்சியும் சரி வில் பி அந்த ஸ்டேக். சின்ன ஒரு தப்பு போனா போதும் செஞ்சிருவாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரிதான் அர்த்தம். அதனால நிச்சயமா அவங்க வந்து அவ்வளவு ஈஸியா இந்த கேமை விட மாட்டாங்க. கொஞ்சம் நல்லா இன்டர் ஸ்குவாட் மேட்ச் வந்து பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன எனக்கு ஒரே ஒரு வருத்தம்னா இங்கிலாண்டோட அவங்க பிராக்டிஸ் ஆட மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்தியா அந்த டீம்ஸ் வந்து ஆடினாங்களே தவிர அதுக்கப்புறம் அவங்க ஆடல. இதே ஃபார்முலாவை அவங்க பிஜிடிலையும் பண்ணாங்க, அங்க பேக் ஃபயர் ஆச்சு. நம்ம வீக்னஸ் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி கம்பீர் என்ன ஒண்ணு பண்ணாரு, அது ஒரு பேக் ஃபயர் ஆச்சு. திரும்ப அதே தான் பண்றாங்க. அது எப்படி ஆகும் தெரியல, அது பாசிட்டிவா கூட மாறலாம், நமக்கு தெரியாது. அதனால இது வந்து எப்படி வேணாலும் போகலாங்கிற மாதிரி இருக்கு சீரீஸ். ஆனா ஒரு அண்டர்டாக் டீம் அப்படிங்கறதுனால இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட்ஸ்ல ஒரு அண்டர்டாக் டீம் வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வந்து கப் அடிக்கிறாங்க, லெகசி மாறுது, கர்சஸ் பிரேக் ஆகுது. அப்படிங்கிற காரணத்தினால எனக்கு தெரிஞ்சு சுப்மன் கில் கேப்டன்சிட ஒரு சுப ஆரம்பமா இந்த சீரீஸ பாக்குறான், வின் பண்ணிடுவாரு அப்படிங்கிற மாதிரி தோணுது. அதுவும் நீ சொன்ன மாதிரி 10 வருஷம் ஆடாத ஹெட்டிங்லி லீட்ஸ்ல இந்தியா வில் ஸ்டார்ட் வித் 1-0 அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. நீ பாக்குறதுலயே தெரியுது என்ன புழக்க போறான்டா சூனாப்பனா அப்படிங்கிற மாதிரி. பரவாயில்ல, என்னுடைய ப்ரெடிக்ஷன் 51-49 இன் ஃபேவர் ஆஃப் இந்தியா ஆன் த ஃபர்ஸ்ட் டெஸ்ட்.
நீ சொல்லு. நான் அப்படியே கண்ணை மூடிக்கிறேன் స్కోపే சார். లేదండి. స్కోపే లేదండి. என்னது? ஸ்கோப்பே లేదండి. ஏன்டா என்னோட கோலத்தை பார்த்துமாடா நீ சொல்ற இன்னும் இந்தியா ஜெயிக்கணும்? எனக்கு தெரிஞ்சு நீ மட்டும் தான் இந்தியா ஜெயிக்கும்னு சொல்றேன்னு நினைக்கிறேன் மோஸ்ட்லி. ஏன்டா மர்ஃபி, நீ இங்கிலாந்து டீமையும் பார், இந்தியா டீமையும் பார். ஓகே, இங்கிலாந்து டீம் எவ்வளவு பெட்டர் ஆக்சுவலி, எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க சொல்லு. ஜோரூட்டோட டோட்டல் ரன் எவ்வளவுன்னு தெரியுமா உனக்கு டெஸ்ட்ல? அவளோட டோட்டல் ரன் அவன்லாம் இந்தியாவோட Fab 4 பிளேயர் நண்பா. அவனெல்லாம் பத்தி we cannot even question his performance. He is Fab Right. 4 லெவல் பிளேயர் அவன்லாம். He is a legendary player. இல்லையா? அவனோட டோட்டல் ரன்ஸ் எவ்வளவு இருக்கும் சொல்லு. நம்ம இந்தியாவோட ஒரு ஒரு கொலைடா பண்ண லைக் இப்ப 5 இருக்க பிளேயர்ஸ் டீமோட டோட்டல் ரன்ஸோட கம்பேரே பண்ண முடியாது. உண்மைதான். இப்ப இருக்க டீம் வந்து இட்ஸ் a new team. யா கரெக்ட். அதுக்கப்புறம் பென் ஸ்டோக்ஸ் என்ன மாதிரி பிளேயர் அவன். ஸோ அங்கே ஓலி போப் எமர்ஜிங் நல்லா ஆடிட்டு இருக்கான். இப்போ ப்ரூக் வேற நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கா ஆக்சுவலி. ஸோ இவ்வளோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் ரியலி டஃப். பட் ஆனால் இந்தியாவில் ஜெய்ஸ்வால் நல்லா பண்ணுவான்னு எனக்கு தோணுது எனக்கு ஆக்சுவலி. ஜெய்ஸ்வால் இஸ் a player to look out for இந்த சீரிஸ்ல. நிச்சயமா. கண்டிப்பா. இந்தியாவுக்கு நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார்னு சொன்னா எனக்கு கேட்ட ஜெய்ஸ்வால் தான். கில்லு நான் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலி. ஜெய்ஸ்வால் வரணுங்கிற நானு. ஜெய்ஸ்வால் எமர்ஜ் ஆகணும். இல்லடா, ஜெய்ஸ்வால் ஆல்ரெடி எமர்ஜ் ஆயிட்டான். கில்ல Future of கம்பேர் Indian பண்ணா cricket. நான் சொல்றது ஒரு லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்க்கு நான் சொல்றேன். எமர்ஜ் ஆயிட்டாங்க, எல்லாமே எமர்ஜ் ஆயிட்டாங்க. அடுத்த அந்த லெஜெண்டரி ஸ்டேட்டஸ்க்கு வந்தாதான் அந்த கிரவுட் புல்லிங் இருக்கும். அது வந்து டெஸ்ட் டீமுக்கு ஒரு அட்வான்டேஜா மாறும். ஏன்னா இப்ப ஆட போற டீமுக்கு அவெல்லாம் வரணும், இன்னும் பெருசா வரணும். அவரு நம்ம சாய் சுதர்ஷன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றேன். கண்டிப்பா இந்த சீரீஸ்ல வந்து அவரெல்லாம் வந்து ஒரு நல்ல இதுக்கு வரணும். பாப்போம். பாப்போம். ஸோ இவ்வளோ ஃபேக்டர்ஸ் கன்சிடர் பண்ணி ஐ எம் கோயிங் வித் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, குண உன்னோட ப்ரெடிக்ஷன் என்ன குண? என்னோட எட்ஜும் ஆப்வியஸ்லி இங்கிலாந்து தான். நம்ம ரெக்கார்ட் எல்லாம் பார்த்துருக்கோம். அப்புறம் ஹோம் கிரவுண்ட் வேற உங்களுக்கு. ஸோ என்னோட சாய்ஸ் வந்து இங்கிலாந்து தான். ஆனா இங்க ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா தலையில துண்டை போட்டுட்டு இந்தியாவுக்கு சப்போர்ட்டும் பண்ணிட்டு இந்தியாவுக்கு ஸ்கோப்பே இல்லைன்னு வேற சொல்லுவீங்க. ஸ்கோப்பே இல்லை. அதுல என்ன சொன்னா ஸ்கோப்பே லேதேண்டி சொல்றேன். இல்லடே ஏன்டா சுனா ஜோக் காட்டுறீங்க? ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? அவன் ஹார்ட் வந்து இந்தியா தான்டா. ஆனா வந்து அவன் மூளை வந்து இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதாவது ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வச்சு பார்த்துட்டு நீ வந்து இல்ல நீ சந்தேகப்பட்ட சூனாவோட சப்போர்ட் சந்தேகப்பட்ட அப்படிங்கிறப்போ சொரிஞ்சு விட்ட பிறகு எனக்கு மனசு கேட்கல சூனா. அதாவது இந்த சீரீஸ் இந்தியா ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா சூனாப்பான கட்டி இருக்க அந்த தலையில துண்டு போட்டிருக்கா பாரு, துண்டு போட தேங்காய் பாரு இருக்க பாரு, அந்த துண்டு அவன் கழட்ட மாட்டான். 5 சீரீஸ்க்கு அவன் போட போற இதுக்குமே அவன் துண்டோட தான் இருக்க போறான். இந்தியா இந்த சீரீஸ் ஜெயிச்சா மட்டும்தான் அவன் துண்டை கழட்டு வேண்டாம். இது சூனாப்பானோட சபதம். சாதாரண சூனாப்பான சபதம் இல்ல தம்பி, துண்டு போட்ட சூனாப்பானோட சபதம்டா. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா